வணக்கம். வெயில் பார்த்தீங்கன்னா, மண்டைய பொளக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை விட ரொம்ப கொடூரமா வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான வெயில் தான். இதுக்கு வந்து நம்ம உடம்புக்கு அதிக நீர் தேவை. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும், அதிலேருந்து நமக்கு போதுமான அளவுக்கு நீர் சத்து சேருமா அப்படின்னா, அதுவும் சந்தேகம் தான். நம்ம அந்தளவுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டேவும் இருக்கவும் முடியாது. ஸோ ஒரு பழங்களா இல்லை ஒரு இனிப்பு கலந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு இன்னும் குளுக்கோஸ் ஏறும், நீர்ச்சத்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு அதில் என்ன நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், பழச்சாறுகள் சாப்பிடலாம். இப்போ பழச்சாறுகள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாம் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பழத்தில் வாங்கினோம்னா அதுவே ரூ. 500 வந்துடுது. ஒரு நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள்ஸ் போய் ரூ. 500 ரூ. 600 பழங்கள் வாங்க முடியாது. அது சிங்கிள் டேவிலே தீர்ந்து போயிடும். அடுத்து நம்ம இளநியுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆசைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம். ஏன்னா அதுவே ரூ. 50 வந்துடுது. நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே சாப்பிட முடியாது. பதனி சாப்பிடலாம். பதனி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது கிடையாது. ஆனால் பதனி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லா இடத்துலையும் சுலபமாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் தர்பூசணி. தர்பூசணியின் பெயரில் நீங்கள் கேள்விப்படுற பொருளி எல்லாமே அது வெறும் பொருளி மட்டும்தான், எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா தர்பூசணியை ஒரு சின்னதாக காயப்படுத்தினாலுமே அது ஒரு நாள் கூட தாங்காது, கெட்டு போயிடும். மற்றபடி அதில் ஊசியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி உங்களால் ஒரு 10 ml தண்ணீரை எக்ஸ்ட்ரா அதில் வந்து சேர்க்க முடியாது. ஏற்கனவே நீர் நிறைஞ்சு அது எப்படா வெளியில் வரலாம் அப்படின்ற மாதிரி பழம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக கட் பண்ணினீங்கன்னாவே வெடித்து வந்துடும். அந்தளவுக்கு வந்து அதில் நீர் சத்து நிறைய இருக்குது, நீரும் நிறைஞ்சு இருக்கும். அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 1/4 லிட்டருக்கு பக்கமாக இறக்கி இன்ஜெக்ட் பண்ணி காட்டுற மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து கார்பரேட்டுக்கு உதவி பண்ணுறேங்கிற பேரில் இவங்க பண்ணுற அட்ராசிட்டி. தயவு செய்து அதை நம்பாதீங்க. தர்பூசணியில் எந்த விதமான கலப்படமும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இதுக்காக வேறு எதை சாப்பிட்டு உடம்பையும் குடலையும் கெடுத்துக்கிட்டு வியாதிகளோடு அலையிறதுக்கு தர்பூசணி எவ்வளவோ மேல். உங்களை வெயிலிருந்து பல வியாதிகள்லேருந்து காப்பாற்றக்கூடியது தர்பூசணி. அதனால் பொருளையை நம்பாமல் பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் சாப்பிடுங்க. பணத்தளவில் அதிகமாக வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி தர்பூசணியை வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். பொருளையே நம்பாதீங்க. விவசாயத்தை முதல்ல வாழ வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சி எடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்.